கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் லென்ட் சீசன், அதாவது லெந்து காலம் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெந்து காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு. மக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் தங்களை ஒருத்து உபவாசம் இருப்பது உண்டு. ஒரு வேளையோ 2 வேளையோ அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னை ஒருத்ததில் பிடித்தமானவர்களெல்லாம் அவங்க விட்டுருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த 40 நாட்களில். உதாரணத்துக்கு மாம்சம் சாப்பிட மாட்டார்கள், புதிய துணிகளை உடுத்த மாட்டார்கள். இப்படியெல்லாம் 40 நாளில் இருந்து அவர்கள் தங்களது பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகி ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு காலம் என்று இந்த லெந்து காலத்தை நம்ம சொல்ல வேண்டும். இப்போ இந்த லெந்து காலம் என்பது எபிரேய பரம்பரையில் இருக்கிறதா யூத பரம்பரத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா, லென்ட் சீசன், அதாவது லெந்து காலம் என்று குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் அந்த கான்செப்ட் இது பைபிளில் திருமறையில் உள்ள கான்செப்ட் தான் இருந்தது. எப்படி என்றால், இந்த சோதனை காலம் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அதுக்கு என்ன எபிரேய மொழியில் நிசாயோன் என்பது தான் அதனுடைய எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. இப்போ இந்த நிசாயோன் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரையல் பீரியடு, அதாவது பரிசோதனை காலம், சோதனை காலம், அதுவும் குறிப்பாக டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் பீரியடு, அதாவது விசுவாசத்தை சோதிப்பதற்கான ஒரு வேலை காலம் என்று நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னால், ஆதியாகமம் 22:1 வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ அந்த சோதிக்கிறதுலையும் அந்த இடத்துலையும் இந்த நிசாயோன் என்ற வார்த்தை தான் வருவதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு அர்த்தத்தை கொடுப்பதல்ல, அதற்கு மேலாக பலவிதமான ஆழமான அர்த்தத்தை இந்த வார்த்தையானது, நிசாயோன் என்ற வார்த்தையானது தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கிறது நம்ம சொல்லலாம். அதாவது ஆபிரகாம் ஒரு விசுவாச என்று நன்றாக தேவனுக்கு தெரியும். ஊரிலிருந்தும் சரி, ஆரானிலிருந்தும் சரி, அவரை கூப்பிட்றப்ப எங்கே போகிறோம் என்று தெரியாமல் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவன் அழைப்பு கட்டுப்பட்டு வராரு. அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு தன்னை பற்றி என்ன தெரியும்? தனக்கு உள்ளிருக்கும் விசுவாசத்தின் அளவு எப்படி தெரியும்? அவருக்கு தன் உள்ளத்திற்குள்ளேயே உறைந்து ஒரு பூட்டப்பட்டு இருக்கிற விசுவாசத்தின் கூறுகள் என்ன என்பதை ஆபிரகாமுக்கு தெரிவிக்க வேண்டும். அவரோட அந்த மனதில் உள்ள அவருடைய விசுவாசத்தின் அளவுகள், அன்லாக்டு பொட்டன்ஷியல்ஸு, அதாவது இதுவரை அதில் எட்டப்படாத, திறந்து காமிக்காமல் பூட்டப்பட்டிருக்கிற அவருடைய அந்த விசுவாச கூறுகளை அவருக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரை சோதித்தார் என்று நம்ம பார்க்குறோம். இந்த நிசாயோன் என்ற அந்த வார்த்தைக்கு இப்படிப்பட்ட அர்த்தம் தான் வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டோம் என்றால், மத்தேயு 4:1 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே வார்த்தை தான், நிசாயோன் என்ற அந்த வார்த்தையினுடைய பயன்படுத்தப்பட்டிருப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவருடைய தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சோதனை வந்தால் அவர் மேற்கொள்வார் என்று தேவனுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் அவர் சோதிக்கப்படுகிறார், எதற்காக அந்த நிசாயோனுக்குள் அவர் கடந்து போக வேண்டியது என்றால், நம்ம என்ன இதிலிருந்து ஊகித்து கொள்ள முடியும் என்றால், சாத்தானுக்கு தெரியணும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட விசுவாசத்தையும் தான் இந்த உலகத்திற்கு எந்த காரியத்துக்காக வந்தோமோ, பாவிகளை ரட்சித்து அதற்காக தனது ரட்சிக்கப்படுவதற்காக தனது உயிரையும் கொடுப்பதற்காக வந்த அந்த மிஷன், அதை முடிப்பதற்காகத்தான் அவர் உலகத்தில் இருக்கிறார், அதிலிருந்து மாறவே மாட்டார் என்பது அந்த சாத்தானுக்கு தெரிய வேண்டும். அவன் எவ்வளோதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 40 உபவாசம் இருந்த பின் பசி உண்டாதவருக்கு அந்த பசியை காண்பித்து அவன் சோதனையை சோதிக்கிறான். உலகத்தின் இன்பங்கள்லாம் காமிச்சு அவன் சோதிக்கிறான். ஆண்டவரை பரிசை பார்க்க சொல்கிறான். அப்படிலாம் பண்ணாலும் கூட ஆண்டவர் மூளைக்கள் அவர் ஸ்ட்ராங்காக தன்னுடைய காரியத்தில் தன்னுடைய தான் யார் என்பதில் அவர் உறுதியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே தான் இந்த நிசாயோன் என்ற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருப்பதை நம்ம காணலாம். இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எபிரேய மொழியின் சிறப்பு அம்சமே ஒரு வார்த்தைக்குள்ளே இன்னொரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த நிசாயோன் என்ற வார்த்தையில் ஒரு எபிரேய வினைச்சொல் இருக்கிறது, நாசா. நாசா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அந்த வெர்புக்கு, அதாவது வினைச்சொல்லுக்கு என்றால் டு லிஃப்ட் அப், உயர தூக்குறது, மேலே உயர்த்தி கொண்டு போகிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது நிசாயோன் என்ற இதில் கடந்து நம்ம வரும்பொழுது அந்த சோதனை காலத்துக்குள்ளே கடந்து போகிறது எதற்காக? ஆண்டவராகிய தேவன் நம்மளை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறார், வேறு ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போகப்படுகிறோம். நம்ம விசுவாசமானது நாம் சோதிக்கப்பட்டு உலகத்திற்கும் நம்முடைய நமக்குமே இவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறோம் ஆண்டவர் என்பதை நம்ம தெரிந்து கொண்டு ஒரு புடமிட்ட பொண்ணை போல் நம்ம வெளியே வருகிறோம். அப்போ அதுதான் அந்த நிசாயோனை நம்ம கடந்து செய்கிறோம். நமது வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:11 பார்த்தீங்கன்னா, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் நமக்கு அந்த நிசாயோனே இல்லாமல் வேறு நமக்கு ஏற்படவே இல்லை. அதுவும் ஆண்டவர் அதுக்கு அந்த நிசாயோனுக்குள் கடந்து போவதற்கு நமக்கு பலனை அவர் தான் கொடுக்குறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். எனவே
நம்ம வந்து பயப்பட வேண்டிய நம்ம தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறதுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சோதிக்கப்பட்டதனால மனுஷனுக்கு அவர் அந்த கடந்து போவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னைக்கு அவர் முன் மாதிரியை வைத்து போவதற்காக அன்றைக்கு வந்து அவர் சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் இதிலிருந்து நம்ம வந்து தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே சோதனைக்குள்ளே கடந்து போகிறாங்களா, பயப்படாதங்க. எத்தனையோ மாதங்களாக சுகவீனப்பட்டிருக்கலாம், நம்ம விரும்புகிற வேலை கிடைக்காமல் இருக்கலாம், நம்ம கடன் அடையாமல் இருக்கலாம், இப்படி எப்படிப்பட்ட சோதனைகளாக இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த நிச்சயனுக்கு கடந்து போன அவர் நமக்கும் வந்து நம்ம உயர்த்துவதற்காக இந்த சோதனை காலம் முடிந்த பின்பு நாமும் உயர்த்தப்படுவோம். ஆண்டவராகிய தேவன் வந்து அதை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி அந்த நிச்சயனை அணுகுகிறோம், இதை எப்படி கடந்து வர போகிறோம், எப்படி விசுவாச உறுதியாக நிற்கிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருப்பார் இல்லையா? எனவே தைரியமாக அந்த சோதனை நாம் எதிர்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக அவர் இருக்கிறார் நமக்கு. எனவே இந்த நிச்சயம் வழியாக நாம் அடையப்போகும் விசுவாச வெற்றியானது ஒரு வேறு லெவலில் இருக்கும் என்பதை நாம் விசுவாசத்தோடு நம்புவோமாக. கர்த்தர் தாமே நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நம் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.